சாப்பிடக்கூடியதாக இருக்க வேண்டும். இயற்கையான மரம் செடி இலைகளை புல்லுகளை சாப்பிடக்கூடிய ஆடாக இருக்க வேண்டும். அந்த ஆடு மரத்தையும் நஜீசையும் அசிங்கத்தையும் சாப்பிடுதுன்னா அந்த ஆட்டை வாங்கவும் கூடாது, அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கவும் கூடாது. சட்டம். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் குர்பானி ஆட்டை வாங்குகிற பொழுது நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்ற நியத்தில் வாங்கினால்தான் அந்த குர்பானி ஜாயிஸ். அப்ப அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்ற நியத்தில் வாங்கிய அந்த ஆட்டை என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு வேலைக்காரனை போட்டு நீ போயிடக்கூடாது வேலையா, நீ பாதுகாக்கணும். காலை மாலை அந்த ஆட்டை அந்த ஆட்டின் செய்ய பாதுகாக்கணும். அந்த ஆட்டுக்கு புல்லு கொடுக்கணும், தண்ணி வைக்கணும், அந்த ஆட்டுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுருக்கா எதுவும் பரிசோதிக்கணும். ஆடு கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக வாங்கியவர்கள் தினந்தோறும் பராமரித்து கொடுத்தால்தான் அவர் குர்பானி ஏற்றுக்கொள்வார். இல்லாவிட்டால் அவர் வெறுமனே ஆட்டை அறுத்தார் என்ற டைட்டிலோடு அவர் கதை முடிந்துவிடும். அடுத்து ஆட்டை குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பொதுவா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க செய்வாங்க, ஆடு கொடுக்குறவன் அது அல்லாஹ்வுக்காக கொடுக்குறவன் அப்படின்ற சிந்தனை அறவே வராது. இவர் என்ன செய்வாரு, ஒரு ஆட்டை வாட்ஸ்அப்ல போட்டோ பிடிச்சி பக்கத்து வீட்டுக்கு அனுப்புவார். பாத்தீங்களா இம்மாம் பெரிய ஆடு, வா பார்க்கவே பயமா இருக்கு. இவர் ஓவரா அது ஆடு இயற்கை ஒரு வருஷம் குட்டி பார்க்க நல்லா ஜம்முன் தான் இருக்குது. அதை வந்து கூடுதல் விளக்கம் என்னன்னா, நான் கொடுக்குறேன், நான் சூப்பர் ஆடா கொடுக்குறேன், தக்குவா எல்லாம் போயிடுச்சு, உன் ஆட்டை விட என் ஆடு பலமிக்கதாக இருக்கு, வாகனம் வந்துருச்சு, நான் இந்த கௌரவம் வந்து விட்டது, அந்த அல்லாஹ் சொல்ற உன் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, வீட்டுல வேலை இல்லைன்னா குர்பானி டைம்ல ஆட்டை முன்னாடியே வாங்கிடுவாங்க. காலையில டிஃபனை முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு கிளப்பிடுவாங்க ஆட்டை. அங்க போய் ஆட்டை மேய்க்க வருதுல ரெண்டு ஆட்டையும் சண்டை போட வருது. உன் ஆடு ஜெயிக்குதா என் ஆடு ஜெயிக்குதா, நடக்குதான்னு கேட்காதீங்க, நடக்குது. சேவல் சண்டையிட்டு பார்க்கக்கூடிய காலகட்டத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா மாடு ஆடு எப்படிப்பட்டது, நல்ல பலமிக்க கொம்பு கொண்டது. நம்ம தினந்தரம் பாக்குற சாதாரண ஆடு அது வேற கதை. செம்மறி ஆடுகள்லாம் எவ்வளவு பேர் பயமான் போனாலும் குத்தி கழிச்சிடும், தூங்கி கலாசியும். எத்தனையோ ஆடுகளை நானே கண் கூட பார்த்துக்கிறேன். குர்பானி டைம்ல இழுத்துட்டு வருவாங்க, இவர் பலமெல்லாம் பலவீனமாயிடும், கையில் ஒரு பக்கம் ஆடத்தை ஒரு பக்கம் கீழே விட்டு கிடப்பாரு. அது மின்னல் வேகத்தை போறது அந்த ஆடு. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அந்த ஆடு நல்ல ருசியா இருக்கு, கிடையாது. அந்த ஆட்டினுடைய பலம் அல்ல அங்கு தருகிறான். அந்த பலத்தெல்லாம் தாண்டி நீ கொடுக்கணும். மாடு கொடுத்தாங்க, 7 பேர் சேர்ந்து மாடு கொடுத்தாங்க. மாடு கொடுக்குற பொழுது 7 பேர்ல 4 பேர் மாட்டினுடைய 4 காரை பிடிச்சிக்கிட்டாங்க, 4 பேர் ஆளுக்கு ஒரு காரை பிடிச்சிக்கிட்டாங்க, பாக்கி 2 பேரும் 2 கொம்பை பிடிச்சிக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா 7வது நபரா அந்த மாட்டை குர்பானி கொடுத்தாங்க. இங்க மாடு எப்படி அழைக்கப்படுது, காலை கட்டு. அசல்ல ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும், நீங்க குர்பானி கொடுக்கிற போது 3 கால் தான் கட்டணும், 4 கால் கட்டக்கூடாது, அது சித்திரவாதை. 3 காலை கட்டணும், ஒரு கால பின்னங்கால அப்படியே திறந்து விடணும். மாட்டுக்கு அப்படிதான், இங்க 4 காலையும் சேர்த்து கட்டிட்டு மாட்டுக்கு சித்திரவாதை தருவது, ஆட்டுக்கு சித்திரவாதை தருவது, இது மார்க்கத்திலே பொருந்தாதது. அப்போ குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் ஆடுகளை மேய்க்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆட்டுக்கும் இன்னொரு ஆட்டுக்கும் சண்டை மூட்டிவிடக் கூடாது. ஒரு ஆட்டை இன்னொரு ஆட்டோடு பலமிக்கிறது எது என்ற போட்டிகளை வைக்கக்கூடாது. அப்படி குர்பானி ஆட்டை ஒருவர் பயன்படுத்தி குர்பானி கொடுத்தால் அவர் குர்பானி ஏற்றுக்கொள்வதில் சந்தேகம் என்றார் கண்மணி நாயுடு. அன்பார்ந்தவர்களே, அடுத்து குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த குர்பானி பிராணியை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கிற பொழுது இமாம்கள் சொல்கிறார்கள், குர்பானி பிராணி தாராளமாக பயன்படுத்தலாம். அது ஒட்டகமாக இருக்கட்டும், அதன் மீது ஏறி சவாரி செய்யலாம். அது மாடாக இருந்தால் அது சில வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆடாக இருந்தால் சில வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த பிராணிகளுக்கு வழி வர்ற மாதிரி எந்த வேலையும் வாங்கக்கூடாது. சும்மா சின்னதா சின்ன சின்ன வேலைகளை வாங்கலாம். நம்ம அதுதான் சொல்றாங்க, நீங்க முன்கூட்டியே ஆட்டை வாங்குங்க. யாராவது 2 நாள்ல வாங்குறவங்க தயவு செய்து கோச்சிக்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய ஆட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணும். குறைந்தபட்சம் 6 மாசத்துக்காவது வாங்கி ஆகணும். இங்க எல்லாம் டேல 2 நாள் 3 நாள் 5 நாள் இருக்கும்போது வாங்குறாங்க. ஆட்டு மேல எப்படிங்க பாசம் வரும், ஆட்டை எப்படிங்க நாம வேற வாங்க முடியும், ஆட்டை எப்படி நாம ரொம்ப ஓப்பனா ரொம்ப ஃப்ரீயா அதுக்கிட்ட இஸ்மாயில் நபி இப்ராஹிம் நபியுடைய தியாகம் நமக்கு வெளிப்படும். கொஞ்சம் இதெல்லாம் நம்ம மாத்திக்கணும். நீங்க கொடுக்கக்கூடியவர்கள் தயவு செய்து கொடுக்க முடியாத அவங்களை பார்த்து கத்துங்க. அவனுக்கு கொடுக்க முடியல, ஆனா அவங்க கொடுக்கல, கொடுக்குற சக்தி எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான், நாம ஒழுங்கா செய்யணும். கொடுக்குற சக்தியை பெற்றிருந்தோம், கடைசி தகராறு ஆட்டை வாங்குறது, கடைசியில் அக்கறை காட்டுற மாதிரி நடிக்கிறது,